காவேரிப்பட்டினத்தில் 150 ஆண்டுகள் பழமையான மொகரம் திருவிழா கோலாகல நிறைவு. பஞ்சா சங்கம நிகழ்வில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். புலி வேடம், பாரம்பரிய கலைகளுடன் இளைஞர்கள் நேர்த்திக்கடன். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம், மேல் மக்கான் மற்றும் சின்ன மக்கான் பகுதிகளில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் 150 ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய மொகரம் திருவிழா கடந்த 10 நாட்களாக மிக சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்த திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற பஞ்சா சங்கம நிகழ்வுடன் கோலாகலமாக நிறைவடைந்தது. இவ்விழாவில் 8ஆம் நாள் நிகழ்ச்சியாக பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் குண்டம் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கண்கவர் இன்னிசை கச்சேரியும் பொதுமக்களுக்கு பிரம்மாண்ட அன்னதானமும் வழங்கப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வான 10ஆம் நாள் நிறைவு விழாவை முன்னிட்டு காவேரிப்பட்டினம் தேசி செட்டி தெரு சந்திப்பில் ஒன்று சேரும் பஞ்சா சங்கம் தலைக்கூடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க புனித நிகழ்வை காணவும் தரிசனம் செய்து வழிபடவும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். நேர்த்தி கடனும் பாரம்பரிய கலைகளும். பஞ்சாசாமியை தரிசித்த பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேற மிளகு, முத்துக்கொட்டை, உப்பு போன்றவற்றை பஞ்சா மீது தூவி பய பக்தியுடன் நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவின் மற்றொரு சிறப்பம்சமாக இஸ்லாமிய இளைஞர்கள் சிலம்பாட்டம், கத்திச்சண்டை மற்றும் தங்களது உடைகளில் வர்ணம் பூசி புலி வேடம், கரி வேடம் அணிந்து வந்து பாரம்பரிய கலைகளை நிகழ்த்தி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். இளைஞர்களின் இந்த வீரமிக்க மற்றும் ஆவேசமான கலை நிகழ்ச்சிகள் அங்கிருந்த பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தன. தாகம் தணித்த பாலாஜி ஜுவல்லரி வெங்கடேஷ் இந்த கடுமையான வெயிலிலும் மக்கள் கூட்ட நெரிசலிலும் திருவிழாவிற்கு வருகை தந்த பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு காவேரிப்பட்டினம் பாலாஜி ஜுவல்லரி உரிமையாளர் வெங்கடேஷ் மிக சிறப்பான முறையில் மனிதாபிமானத்துடன் குளிர்பான பந்தல் அமைத்திருந்தார். திருவிழா நடைபெற்ற பகுதி வழியாக சென்ற பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பக்தர்கள், பொதுமக்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவருக்கும் இன்முகத்துடன் குளிர்ச்சியான பானங்கள் தாராளமாக வழங்கப்பட்டன. விழாவிற்கு வந்திருந்த பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் தங்கு தடையின்றி தொடர்ந்து குளிர்பானங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. இந்த இக்கட்டான கோடை சூழலில் சமயங்களை கடந்து மனித நேயத்துடன் வெங்கடேஷ் செய்த இந்த தொண்டு விழாவிற்கு வந்திருந்த அனைவரின் பாராட்டுகளையும் நெகிழ்ச்சியையும் பெற்றது. விழா ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேல் மக்கான் கமிட்டியினரான காதர் பாஷா, மசால் பாபு, அக்பர், இனாயத், சாதிக் பாஷா, அதுஸ் ஆகியோர் மிக நேர்த்தியாக செய்திருந்தனர். தொழிலதிபர்கள் JKS பாபு மற்றும் சாஜிப் ஆகியோர் தலைமை தாங்கி விழாவை வழிநடத்தினர். இந்த நிகழ்வில் முகமது இத்ரிஸ், மஹபூத் பாஷா, மிட்டு, அப்துல், யாசின் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பொதுமக்கள் எவ்வித சிரமமுமின்றி விழாவை காண காவேரிப்பட்டினம் காவல் ஆய்வாளர் சங்கர் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி எவ்வித அசம்பாவிதமும் இன்றி விழாவை அமைதியான முறையில் நடத்தி முடித்தனர். மேல் மக்கான் மற்றும் சின்ன மக்கான் விழா குழுவினரின் சிறப்பான ஒருங்கிணைப்பால் இந்த ஆண்டு மொகரம் திருவிழா காவேரிப்பட்டினத்தில் மாபெரும் வெற்றியாக நிறைவு பெற்றது.